பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ வந்து ஜீவன் நீரோடை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல நடத்துற ஊழியக்காரருக்கு அவரோட பேர் எனக்கு தெரியல. நான் தம்ப்நெயில்ல கண்டிப்பா அவரோட பேர வந்து அவரோட போட்டோ நான் போடுவேன். சோ நீங்க பாருங்க அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கூட கொடுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 5 விதமான ஊழியங்கள் இருக்கு. இதுல மாதாந்திர வாக்குத்தத்தங்களை யார் குடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதுல பெயர்கள வேற அறிக்கையிட்டிருக்காரு. மோகன் சீனிவாசய்யா ஒரு பேர அறிக்கையிட்டிருக்காரு. என்எல்ஜி பாஸ்டர் மோகனையா பேர வந்து அறிக்கையிட்டிருக்காரு. ஊழியக்காரங்களோட பேர பொதுவா அறிக்கையிட்டிருக்காரு. அதுவும் இல்லாத நெறைய பேர் சொல்லல அப்படின்றத வேற சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவங்க மட்டும் கிடையாது. இது இல்லாம நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து மாதாந்திர வாக்குத்தத்தத்த சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கள்ள போதகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உண்மையா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அத பார்க்கும்பொழுது. ஒரு ஊழியக்காரர் வந்து இப்படி வந்து ஜனங்கள இடற பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இடரல் உண்டாக்குகிறவனுக்கோ ஐயோன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா? இது மாதிரி ஒரு ஒரு ஊழியக்காரர் எவ்வளவு ஜனங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து கள்ள ஊழியக்காரர், கள்ள போதகர் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது பெயர சொல்லி அவர் வந்து சொல்றாரு அப்படின்னும்பொழுது, உண்மையாவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இந்த சகோதரர் இந்த ஊழியக்காரரு இப்படி வந்து ஊழியக்காரங்கள பத்தி ரொம்ப தரைக்குறைவா பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. மாதாந்திர வாக்குத்தத்தம் குடுக்குறது வந்து எந்த விதத்துல தப்புன்னு சொல்லி பைபிள் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. அவருடைய சேனலுக்கு கூட தான் ஜீவன் நீரோடைன்னு பேர் வச்சுக்கிறாரு. இப்படி ஒரு வார்த்தையே பைபிள்ல இல்ல. அப்போ இப்படி வச்சா அப்படின்னு சொல்லி அவர்